அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் குசன். விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேந்திய பரிசல் முதல் கேட்டேன். நசையொரு மனங்கேத்தேன் நித்தம் நலமென சுரத்தரும் உயிர் கேட்டேன். தசையினை தீசுரினும் சிவசக்தியை பாடும் நல்லகங்கேத்தேன். அசைவரும் மதி கேட்டேன் இவர் அருள்வதில் உனக்கெரும் தடையுள்ளதோ என்று முந்தாசு கவி பாரதியாரின் கூற்றினை முன்வைத்து என் தலைப்புக்குள் செல்கிறேன். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள். மாணவர்களின் கைகளில் தான் வருங்கால இந்தியாவின் வளமை அடங்கி இருக்கிறது. மாணவர்களின் பயிற்சியில் தான் இந்தியாவின் வளர்ச்சியும் அடங்கி இருக்கிறது. மெதுவாக ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் வளர்ச்சி கூறுகளின் நிலைத்த தன்மைக்கும் உந்து சக்திகளாக பல்வேறு காரணிகள் அறியப்பட்டாலும் அவற்றுள் முதன்மையானது மட்டுமல்ல, தவிர்க்க முடியாத சக்தியையும் முன்னிற்பது அந்நாட்டின் இளைஞர்களே ஆவர். இளைஞர்கள்தான் அந்த நாட்டின் எதிர்காலம். அவர்களின் கைகளில் தான் நாடு உள்ளது என்பது இளைஞர்களின் சக்தியை 100 ஆண்டுகளுக்கு முன்பே உணர்த்தியவர் சுவாமி விவேகானந்தர். அறிவு, ஆற்றல், அனுபவம், துணிவு போன்றவற்றின் அடிப்படையில் வளரும் நாடுகளில் மட்டுமல்ல, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலும் கூட இளைஞர்களின் செயல்பாடுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதால் மாற்றங்களுக்கு வித்திடும் இன்றைய உலகில் இளைஞர்கள் மாற்று சக்தியாகவும் உருவாகி நிற்கின்றன. நாளைய சமுதாயத்தின் தூண்களாக வருங்கால தலைவர்களாக அறியப்படும் இன்றைய இளைஞர்களின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் நாம் சமுதாயத்தை உலக தரத்தில் ஏற்படுத்த முடியும். ஒரு செயலை மேற்கொள்வதற்காக தனிநபர் திறன்களை வளர்த்தல், பொது நிலையில் சமூக செயல்பாடு குருதி, ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை ஈடுபடுதல் மற்றும் குடும்பம், சமூகம், நாடு, மக்கள் வளர்ச்சியில் போன்றவற்றில் முழு ஈடுபாட்டில் பங்கேற்றால் இன்றைய நிறைவேற்றும் செய்வார்கள் என்பதை சிறிதளவும் ஐயமில்லை. தனக்கென தனி பாதையை வகுத்து கொண்டு அதில் திறமையுடனும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் பயணிப்பவர்கள்தான் நம் இளைஞர்கள். இன்றைய மாணவர்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம். ஏனெனில் மாணவர்கள் எவ்வாறு அமைகிறார்களோ அந்த வகையில் தான் இந்தியா செல்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு மாணவருக்கும் இந்தியாவின் நலனில் அக்கறை உள்ளது. சுதந்திர இந்தியாவின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாப்போம், நாட்டை வல்லரசாக உயர்த்துவோம் என்று உறுதி செய்வோம். நாம் தான் நாளைய தலைவர்கள் என்று முழக்கமிடுவோம் என்று கூறி நல்ல வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் குசன்.